என்னடா மத்த தோர்த்தோம் இல்லையா ஓட்டல தோர்த்தோம் பியத்துனா பரோட்டா செலவுனால சும்மா தோர்த்தூனால நம்ம நாட்டுக்கு ஆவலாம் போறதா அலினா தோர்த்து ஏய் வரும்போது சாப்பிடாத வந்துட்டான் பசி எடுத்துக்கிச்சு அவனுக்கு பட்ஜெட்டா அது என்ன பண்ணலாம் இல்ல ஏன் நாட்கள் கூட்டத்து பெரிய ஐயா முனி சொல்றான் பக்கத்துல ஏன் தெரியுமா அவ யாருன்னா நானு என்ன யாருனா வண்டி போச்சுமா ஒண்ணுதான் ஒரு ஜவுதி புருன்னு போனா பாத்து அம்மாளுக்கு சப்பு வரல மங்கை மனது ஆலயமானது மங்கை மனது ஆலயமானது மங்கை மனது ஆலயமானது மங்கை மனது மனைவி எவ்வளவு அன்பா பாதத்தை பண்ணிக்கிற என்ன நீரோட்டம் மாத்துறோம் நீரோட்டம் எதப்ப பண்ணிடுறோம் அதில் தான் பார்ப்பாங்க என்ன நல்லது செஞ்சா கூட கட்டுது நினைக்கிறீங்க நீர் சொன்னாரு எங்கிட்ட பொம்பளை எல்லாம் சண்டை போடுறாங்க தண்ணி இல்லாத கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லாத பஞ்சு கை விட்டு கூட தண்ணி இருக்க மாட்டேன்னா அதனால தான் அவரு என்ன டேங்க் காட்டுற மாதிரி நீரோட்டம் பார்க்க சொன்னாரு ஒரு டேங்க் இருக்குது அதுலயே மாறுறாங்க அதுக்கு இன்னொரு டேங்க் போனோம்னாரு அதே நீரோட்டம் பார்த்துக்கிறோம் ஏன்டா எதோட நீரோட்டம் பார்ப்பாங்க தேங்காவில பார்ப்பாங்க எலுமிச்சி பார்ப்பாங்க சொப்பு குளத்துல பார்ப்பாங்க இப்ப மிஷினே வந்துச்சு பாக்குறதுக்கு அவங்கள தமிழ்நாட்டு ஆகணும் நான் சீனா சீனாவா ஆமா சீனாவில இருந்து எதுக்கு பட்டது போறதா அதாவது சீனா வந்து வந்துடும் சத்தியமா நாலு எழுதி நீ போடாது கூலிக்கு நான் தட்டிக்கிறேன் சீனா பத்தி மட்டும் பேச அங்க இந்த மாதிரி ஒரு 2 வருஷம் இங்க புறம்போக்கு நீ பட்டாலே வாய் நாங்க பட்டால நீ வேற வேலை செய்யறோம் புறம்போக்கு இன்னைக்கு இங்க குச்சி போட நாளைக்கு இன்னொரு ஏரியால போடுவேன் பட்டாக்கு நீ 5 கணக்கு கையெழுத்து வாங்க கையெழுத்து போடுங்க நாங்க யாரு இந்த நாட்டு ஆளக்கூடிய நாங்க எனக்கு கையேந்திரம் ஒண்ணு மாதிரியா உனக்கு பிச்சை போடுறது நாங்க பிச்சைக்காரன் இடமா குழந்தை போய் வாங்க மூடுங்க கரெக்டா பாத்து நிறுவனம் அவ கோவ கட்சின்னு தெரியல உனக்கு எப்படி பாக்குறதுன்னா எப்படி பாக்குற சலங்க வந்து ஆடணும் சலங்க ஆடிச்சுன்னா அந்த தண்ணிக்குது நாட்டும் இந்த சலங்க ஆடினா தண்ணிக்குது நாட்டும் ஆடலாம் இல்ல நாட்டும் சரி பாடுறா
நல்லா செய்டா. அதுக்கிட்ட விட தண்ணி இல்ல, காலி பண்ணிட்டு நாய்கிட்ட விடமா பாப்பாக்கா தண்ணி நிறைய வச்சுங்களா? செங்காட்டு போகும் இதுவா? பாறை பாரு இங்க இருக்குதா? இல்ல எங்க? கீழே பாருங்க, ஏய், பூமியை பாரு, காமிடா, இந்த கையை பூமியை பாரு நீ இங்க பாக்குற ஐயோ தண்ணிக்குதா ஆச்சா ஆல்லடா. போர் போற இடம் பாரு. அம்மா பின்னாடி காமிச்சாரு. என்னடா அந்த இடத்துக்கு நான் பார்த்தேன் தண்ணி. என்ன பாரு? ஏய், ஓ ஏய், தொடர்ந்து தூரம் போ. என்னால இருமா ஏய், போடா. ஐயா எரிச்சு வீரணுவோ டேய், அவன் அப்படிதானே கோபம். முன்னாடி கூட இப்படிதான் எரிஞ்சு வீவாளு. ஆமா, எத்தனையோ பேர் நாமம் போட்டு பாத்துக்கிறேன். இதுனா நாமா கம்பெனி முத்தரு முத்திரியா? அதையே அவ்வளவு தூரம் வந்துக்குது. நாம போட்ட மாதிரி கோயிச்சியா ஏய், வேட் சொல்ல ஓயிச்சா ஓயிச்சா? ஓயின்னு வந்துச்சு. அடப்பா, எதற்கு ஒரு ஃபேனுக்கு 4 ஃபேன் உங்களுக்கு எப்படி வருவோம்? அவங்க வீட்டு பண்ணி அவங்க உட்காடுறாங்க, காத்து வாங்கினா கூட போற துணி காய போடுறாங்க. விடுடா, என்னுடைய மகளையும் பார்க்கணும். நம்மளோட பிள்ளைங்க எங்க பெரிய ஐயா முனி சொல்றேன். பக்கத்துல படுப்பா. ஏன் தெரியுமா? ஐயம்மா போடா ஏரியா. அவ யாரா? நான் என்ன யாரா? அடிப்படி கால மடிக்க. பணம் மகர மாட்டது ஏறதுங்க. வண்டி பொறுமையா வந்தா ஒரு ஜவுதி புர்றன்னு போனா. ஏறவா. ஆமா பாத்து. அம்மாளுக்கு சப்ப வரல. ஏய் அடிப்பாய் போச்சு உனக்கு. சரி விடு. தாய்க்கு சம பாத்துக்கற மேல போய் உட்கார். ஏண்டா? டடா குழந்தை. சின்ன குழந்தை இடுப்பு மேல உட்கார்றா. நீ யாருமாடா அத கேரியடா? நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நீ யாரோ அவ யாரு? யார் அவன்? ஏற்கனவே எங்க அம்மா மக்கள் இருந்து நீ வார வேற படுத்துறாது. சரி விடு. முடியல அவங்களால. அம்மா ஆயில்மென்ட் தர போறியா? ஏதியா? கை அடிபடி. டேய் தம்பி கனவுல கூட நினைச்சு பார்க்காத. ஓ நாம அம்மா தப்பா பேசுற. மெடிக்கல் வாங்கிட்டு வச்சிருக்கா. சாப்பாடுல விஷம் வச்சு சாவச்சு. மெடிக்கல் வாங்கிட்டு வச்சிருக்கேன்றா. மோசமான உடாது. உடனே டீ குடு அம்மா, டீ குடுமான்றியா? முஞ்சிச்சு கதை. வாய்மணி வேலை. ஏய் என்னடா அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நாள். என்னடா சொல்ற? ஆமாங்க. ஏன்னா தீபாவளி பொங்கல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. ஊர் ஜனமே சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம வீட்ல இந்த நாள் வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். என்ன சொல்லுடா? அம்மாக்கு அப்பா நீ இருந்த நாள். ஆனா உன்
பாக்கல வந்து படுத்தாங்க எதுமே வச்சிடுறாங்க. காலியாத்த பையா ஐயோ கட்டிங் டே வெட்டிங் டேடா வெட்டிங் டே டேய் திருமண நாள் வாழ்த்துக்கள் அவங்க இருக்குவேதா ஒரு கஞ்சி இல்ல புறம்போக்கு பையன் நீ பிச்சை தான் எடுக்கணும் செஞ்சு பஸ் ஸ்டாண்ட்ல அவங்களுக்கு அம்மா சொல்லுடி செல்லம். அப்பா திருமண நாள் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ்மா. டேய் திருமண நாள் வாழ்த்துக்கள் ஆமா சரி சரி ஏண்டி, காவேரி, அம்மா உனக்கு போன சொல்லு சொல்லுங்க அம்மா விட மாட்டேன். அம்மா நான் இப்பவே போயிட்டு உங்க 2 பேர் பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் கோயிலுக்கு நீ போயிட்டு அப்புறம் போற. ஆ. முதல்ல உனக்கு பிடிச்ச பால் கோவா செஞ்சு வச்சிருக்கேன். ஐ முதல்ல அதை சாப்பிட்டு ஏ அப்புறம் பால் கோவாடா அதுவும் கால மாட்டு பால் ஏய் கால மாட்டுல போய் பால் கலக்க முடியுமா அப்படி கிடையாதுமா ஆ. காலையிலே கறப்பதனால் அதுக்கு பேர் காலை மாட்டு பால் ஓ கோவா காலையில கருத்த பால்ல பால் கோவா செஞ்சுக்கிறாங்க மாலையில கறப்பதனால் மாலை மாட்டு பால் கோவா அப்படி சொல்லுவாங்க சீனாவில் எழுதி வச்சுக்கிது தெரியாது சரி சரி சரி, சரி, விடு, போய் சாப்பிடு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் எங்கன்னா போடா போய் செல்லம் சரி ஏய் எங்க வேணா போ செல்லம் நீ போய் வடத்த போடா அம்மா கொஞ்சிங்கிறாங்க ஏய், என்னங்க எப்படியோ நான் கொஞ்சம் உனக்கு இந்த என்ன ஈனால சிறப்போட இருக்கும். யாரோ வராங்க பாரு. பாத்துக்க நல்லா இருக்கீங்களா தளபதி யாரு டேய் போட வரோம் தளபதி யாரு வண்டி வச்ச பிள்ளைங்க விட்டு ஓரம் கட்டி வச்சால நல்லா இருக்கிறியா எந்த மாதிரி கிடையாது. வணக்கம் மகாராணி அவர்களே, இளவரசே வணக்கம் வணக்கம். எவ்வளவு பணிவு ஐயோ, எனக்கு வந்த உடனே எனக்கு கைய ஓடல கால ஓடல. ஏமா ஓடல அண்ணா என்னண்ணா அவனே நிக்குதா எவ்வளவு நேரம் பார்த்து வந்திருக்கீங்க. எனக்கு அப்படியே பதன்னு இருக்குதுண்ணா. சரி சொல்றியா வேணா என்னமா செய்த ஆ, ஒண்ணுமே புரியல எங்க அம்மாக்கு கையும் ஓடல காலம் ஓடல அம்மா ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு வந்திருக்கேன். வந்தா இல்லையோ ஐயோ ஐயோ அண்ணே, சாப்பாடு தான் போடணும் வேற என்ன சாப்பிடலாம் என்ன அஜிண்டா சாப்பிடலாமே. இரு பேச்சு தானுங்கிறாங்க அஜின் பாடுறேன் மராஜி வந்துக்கிறீங்க அதனால என்ன சார் பீப் சாப்பிடுவா ஒயின் சாப்பிடுவா நீ எங்க அம்மா ஒயின் சாப்பிடுறது இப்படி தந்தாலுங்கிறாங்க போது அதிகமா குடிகார பையல குடிச்சு ஏன்டா அது பீரு தான் பிடிக்கும் ஆனா எவனோ ஓபன் பண்ணி கொடுக்கணும் அவர் பல்லால கடிக்க மாட்டாரு அண்ணே, குடிகார என்றும் இல்லாம நேரத்தை தேடி வந்திருக்காரு. நல்ல செய்திமா சொல்லுங்க. யாரும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இவனை முதல்ல அனுப்புங்க என்னை திருப்பதி ஒரே ஒரு மகன் ஏமா உனக்கு தெரியாதா இருக்கிறான் கதிரவ கதிரவ இருக்கான். அவனுக்கு பெண் கேட்க வந்திருக்கான் கேட்கலாமா பாரு. மாமா அப்ப பொண்ணு இல்லையா வாங்க போலாம் இருந்தா என்னன்னா மாமா நீங்க கேட்கலாமா அத்தை நீங்க கேட்கவே கூடாது மூணு ஒரு வார்த்தை சொல்லுங்க கட்டின புடவையோட என் தங்கச்சி கை பிடிச்சாங்க ஜாக்கெட் பாவாடை எங்க போச்சு ஏய், கட்ட போடுறா அதிகமா இருக்காது வாடகை வாங்குறதுரா பழமொழி. ஆமா. பயமொழியா ஏய் சொல்ல தேவல அப்படின்னு சொல்ல வர ஆமா நீங்க சொந்தம் நாங்க யாரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எப்போ என் தங்கச்சி பிறந்தாரோ அப்பவே கதிரவனுக்கு எல்லாம் முடிவு செய்தாரு பறித்து போட்டோம் எங்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டாங்க தடையே இல்ல எப்ப சொல்லுங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம் குழந்தையில பறித்து போட்டோம் என்னப்பா அதானே இப்ப வளர்ந்துட்டான் அவன் மனசுல என்ன இருக்குதோ கேட்டு வேண்டாமா இல்ல நீ சொல்றது ஒரு நியாயம் இருக்கு கூப்பிட்டு கேட்கலாம் பேர் சொல்லுவாங்க ராஸ்கல் பையல அண்ணா ஏனா கூப்பிட்டீங்க என்ன நான் நம்ம வீட்டை தேடி மாமாவும் அத்தையும் வந்திருக்காங்க அம்மாடியோ அவங்க கால்ல போய் விழுந்து முதல்ல ஆசீர்வாதம் யாரு நம்ம அத்தை நம்ம அம்மாவா ஆமாடி தங்கம். அத்தை மாமா இருவரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லாரும் என்ன மேல கை வைக்கிற குழந்தையில பார்த்தா வளர்ந்துட்டு இருக்கிறானே மாமா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க பால் சாப்பிடுறீங்களா பால் சாப்பிடுறீங்களா என்னடா மத்த தோர்த்தனா இல்லையா ஓட்டல தோர்த்தனா பியத்துனா பரோட்டா சனாரனா சும்மா தோர்த்துனாலா நம்ம நாடு காவல போட்டா. அலினா தோர்த்து ஏய் வரும்போது சாப்பிடாத வந்துட்டான் பசி எடுத்துக்கிச்சு அவனுக்கு பட்ஜெட்டா அது என்ன பண்ணலாம் இருடா ஏன் கோபப்படுற இல்ல ஐயோ, ரொம்ப நாள் கழிச்சு சம்மந்தம் கட்ட வந்துருக்காங்க அட பாவி சம்மந்தம் பேசு மத்த ஓர பேசுற போயிடுவேன் வீடு தேடி வந்தவரை ஓடி ஆடி உபசரிக்கணும் தோட்டு வரணும் எப்ப பாரு நம்ம நானும் தானே எப்படி ஏய் தெரியுமா? சரி விடுடா அதோட அவங்களே அமைதி ஆயிட்டாங்க ஏன்டா இப்படி இருக்கிற பேசுங்க பேசுங்க ஆமா அவரு
வணக்கம் தளபதியாரே. வணக்கம்ண்ணா. ஏம்மா, உண்மையிலே இப்பதாம்மா எனக்கு நெஞ்சில பாலவாத்த மாதிரி இருக்குது. என்னப்பா சொல்றேன்? என்ன உண்மையிலே ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குதுனாக்கா மருமகன் வந்த பிறகுதான் அந்த குடும்பம் உயர்வா தாழ்வான்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னு வச்சுக்க, எதா சிக்கனம் பண்றோம் இல்ல சத்தியமா கரண்ட் பில்லு ரொம்ப சிக்கனம் ஆயிடும். என்னப்பா சொல்றேன்? ஆமா ஆயிடும். காலையில 300-400 பேருக்கு அரை டிபன் போடுறோம், ஆமா. சாப்பாடு போடுறோம், ராத்திரிக்கு மறுபடியும் டிபன் போடுறோம். எப்படி பார்த்தாலும் 500-600 தேங்காய் அரைக்கிறோம் மிக்சில. ஆமா. அம்மா வந்து வச்சுக்க, மிக்சிக்கு வேலையா தவிர பள்ளியிலே கோதிடும். எவ்வளவு மரியாதை கொடுத்தா அண்ணன் தானே கூப்பிட்டு உங்களை டேய் யாரவன் பல்லாலே கோதுறாங்களா? என் தங்கச்சி கதைக்கு அந்த அழகான பல்லு தான்டா. உன் தங்கச்சி கதைக்கு பல்லு, உனக்கு அழகு. சரி அத்தை. மாமா, ஆமா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, என்ன காரணம்? பெண் கேட்க வந்திருக்கமா? யாரு? எங்களுக்கு இருப்பது ஒரு மகன். கரிமூக்கு மாதிரி ஆமா, ஒரு பிள்ளை இருக்கா, மாமா இருக்காரு. அவனுக்கு உன்னை கேட்க தான் வந்திருக்கோம். அப்படியா? ஆமா. சொல்லு முடியல. சம்மதமா உனக்கு? இல்ல, சின்ன பிள்ளையில பார்த்தேன், மாமா பார்க்கவே இல்ல. மாமா கூட்டிட்டு வந்தீங்களா? பார்க்கவே தேவையில்லை. பார்க்கவே தேவையில்லை. இல்ல, புகைப்படம் ஏதாவது போட்டோ எடுத்துக்க. வருங்கால கணவரை பார்க்கணும் உனக்கு ஆசை இருக்காதா? என்ன பாரு, அது கூட என் வீட்டு போய் விஷ வச்சு சா வச்சிருவேன். சாப்பா நல்லா தான் நிஜமாதான் சொல்றீங்களா? உண்மைதாம்மா. அப்படின்னா மாமாவை கட்டிக்க சம்மதமா? எனக்கு பெண்களது பொண்ணுனது, எனது பெண் உனது, பெண்களது பொண்ணுனது, பொண்ணுனது. வருகிற வெள்ளிக்கிழமை திருமண ஏற்பாடு. நாங்க நீங்க அவனா ஒரு போட்டு காலனாக்கா நீங்க அவசரமா பேசலாமா? வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கல்யாணத்தை வைக்கலாமா? வெள்ளியோ கொல்லியோ நாள் வேணாம். நாள் சரியில்லையா? தெரியல வேணாம். சனிக்கிழமை சனி போன தனியா போகாத வேணாம். ஞாயிற்றுக்கிழமை நாய் படாத பாடு வேணாம். திங்கக்கிழமை தீப்பட்ட நாள் வேணாம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் அவ்வாய வாரி கூட வேணாம். புதன்கிழமை புத்துருக்கிற பாம்பு கூட வெளியே வர வேணாம். வியாழக்கிழமை கசாயமா கூட வேணாம். 7 நாளும் தேவையில்லையா? முடிஞ்சு போச்சு 7 நாள். எத்தனை நாள் தான் வைக்கலாம்? என்னங்க நான் சொல்றேன், மார்கழி மாதம் 16ஆம் நாள் 10-12 கொளுத்தக்கரை வச்சுக்கலாம். நான் பெரிய மனுஷனா நீ இல்ல, ஒரு நாள் வைக்கிற கல்யாண நாள் வைக்கிறனா இன்னத்துக்கு 16 நாள் எட்டாம் நாள் முடிஞ்சு போடும். சரி சொக்கர வாரம் வெள்ளிக்கிழமை கல்யாணம் செய்ய முடிச்சு ஒரு 21,000 ரூபாய் கொடு. எதுக்கு? 1000 ரூபாய் போய் வர போக்குவரத்து செலவு, 20,000 ரூபாய் கல்யாணத்துக்கு முக்கியமான சாமான் வாங்கணும். என்ன சொல்றவன்? எல்லா சாமானும் வாங்கியாச்சு. இந்த கல்யாணத்துக்கு யாரும் குடிகாரம் வரக்கூடாது. நடக்காது. கல்யாணம் நடக்காது. கௌரவமா கல்யாணம் செய்து தலைவாழை இலை போட்டு 32 வகையான பொரியல் கூட்ட செய்து வச்சு சீரக சம்பளம் அரிசி வச்சு போட்டு பசுமாட்டு நெய்யை வைத்து மணக்க நீ சாப்பாடு போட்டா கல்யாணம் வராது. வாசப்பல்ல வரும்போது ஆளை பார்த்து 180 ml ஒரு கோட்டை கையில கொடுத்து பாரு. அவன் பாத்ரூம்ல கை இடத்துல போய் வாயில ஊத்தி பந்தில உட்காரும் போது 3வது இலையில ஊத்துற ரசம் இவன் இலையில தேங்கி கொய்ப்பி வச்சா கல்யாணம் சூப்பர் ஆயிட்டு போடுவான். அதான் பேர் வரும். ஆமா, பேர் வராது. தண்ணி சாப்பிட்டு திருடிடுவோம், பாலி கட்ட விடமாட்டோம், கல்யாணம் நடக்காது. கல்யாணம் போயிட்டாங்க எப்பயோ போயிட்டாங்களா? பின்ன